மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பத்மபிரியா அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். இந்த என்டிஏ அப்படிங்கிறது இப்ப தமிழகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான வலுவான கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. சிஎம் பார்த்து சிஎம் அங்கிள் சிஎம் சார்னு கலாய்க்கிறாரு. ஏன் மோடிஜியை பத்தி கேட்க முடியல? ஏன் கேட்டா அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயமா? மேடம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஒரு பொலிட்டிஷியனா தன்னை காட்டிக்க வந்த பிறகு எங்கேயும் குத்தாட்டம் போடல. அப்பனா பாசிசம் வேண்டாம், பாஜக வேண்டாம், மோடி நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க, பட்ஜெட்ல நீங்க எனக்கு இதை கொடுக்கலன்னு தைரியமா சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். விஜய் அவர்கள் கிட்ட ஒரு தொண்டை நெருங்கணும்னு நினைச்சா அவன் நிலைமை என்னாகும்? பவுன்சர் தூக்கி பக்கத்துல தூக்கி போடுவான். நீங்க பெரிய ஸ்டார், உங்களை நாங்க போட்டு அமுக்கிடுவோம் நசுக்கிடுவோம்னு உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா பிரஸ்ஸையாவது பார்க்கலாம்ல. அவங்களும் ஜாம்பிஸ் இல்ல, உங்களை கடிக்க மாட்டாங்கல்ல. பாஜக நரித்தந்திரம் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்களை அடிச்சாதானே இவருக்கு ஓட்டு கிடைக்கும். ஏன் அடிக்க மாட்டேங்கிறாரு? அதான் பயமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் மேம். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வருது. எல்லா கட்சிகளுமே அவங்களோட பொதுச்சினம் வாங்குறதாக இருக்கட்டும், தேர்தல் அறிக்கையை ரெடி பண்றதாக இருக்கட்டும், ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வராங்க. இப்போ இந்த தேர்தல் அப்படிங்கிறது மும்முனை போட்டியா இருக்குமா, இல்ல அப்படின்னா 4 முனை போட்டியா இருக்குமா? காம்படிஷன் எந்த அளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? போட்டி யாரோடதான் இருந்தாலும் தன்னோட எதிரியா எல்லாரும் பாவிக்கிறது திமுகவே தான். ஸோ திமுக தான் இங்க ஸ்ட்ராங்கான ஒரு இயக்கமாவும் கட்சியாகவும் இருந்து தமிழ்நாட்டில் பல காலகட்டங்களில் பவள விழா கண்ட இயக்கமாக இன்னைக்கு இருக்கு. ஸோ இங்கே யார் அப்போசிஷனாக இருந்தாலும் சரி, தான் தான் அப்போசிஷன் அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை நடக்கிறதுல இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதிமுக மாதிரி பேர் இயக்கம்லாம் அப்போசிஷனா இருந்தாலும் இன்னைக்கு புதுசா வந்தவங்கலாம் நாங்க தான் திமுகவுக்கு எதிர்கட்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த இயக்கத்தோட நிலையெல்லாம் இன்னைக்கு மாறி போயிருக்கு. ஸோ திமுகவும் அதிமுகவும் மாத்தி மாத்தி ஆண்டதுனால இங்க மக்களுக்கு என்ன வேணாலும் நிலைப்பாடு இருக்கலாம். ஆனா திராவிட கட்சிகள் நம்மளுடைய மண்ணில் இருந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை நிலைநிறுத்தி ஒர்க் பண்ணதுனால தான் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எல்லாத்துலயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் நமக்கு மாற்றம் வேணும், நிறைய விஷயங்கள் நம்ம மாத்திக்க வேணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இயக்கமும் தன்னைத்தானே வளர்ச்சி பாதையில வச்சுக்கிட்டு தன்னைத்தானே உருவகப்படுத்திட்டு இருக்கு. அந்த வகையில திமுக கழகம் நிறைய யங்ஸ்டர்ஸ், விமனையும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம டிசிஎம் வந்த பிறகு விளையாட்டு மேம்பாட்டு அணில இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இயக்கமாவே இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த எலெக்ஷன் எஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் விமன்றதை பார்க்க முடியுது. நிறைய புதுமுகங்கள் உள்ள வர்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் நேர்த்தியா அதை ஹேண்டில் பண்ணா தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த புதுமுகங்கள் அப்படிங்கறத நீங்க தாவேக்காவை தான் மென்ஷன் பண்றீங்க, சரியா? அவங்க தான் வந்திருக்காங்க. ரொம்ப நாளாவே நமக்கு இத்தனை நாள் தமிழக அரசியல்ல திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்ப புதுசா திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? உருவாகி இருக்குன்றதை விட உருவாகிருக்கும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. கள அரசியல் என்னன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல எத்தனை ஆயிரம் பூத் இருக்குன்னு பார்க்க முடியும். முதல்ல பூத்துக்கு ஒரு மெம்பர் அந்த இயக்கத்துல இருக்காங்களான்றதை நம்ம பார்க்கணும். அந்த வகையில களத்துல இருக்கிறது பார்த்தோம்னா திமுக வர்சஸ் அதிமுக தான் இன்னைக்கு களத்துல இருக்கு. ஏன்னா பூத் கமிட்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறத பாக்குறோம். ஸோ தாவேக்கா நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்றாங்க. திமுகவுக்கு எதிரில் யார் நின்னாலும் பரவாயில்ல, திமுக உங்களை வரவேற்குது. என்னன்னா ஹெல்தி காம்படிஷன் வேணும். நாங்க ஏதாவது சரியா செஞ்சோம், சரியா செய்யல, அதை பத்தி ஒரு ஒரு நேர்மையான ஆமா கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ஒரு தவறு இருக்கும். கவர்மெண்ட்லயோ கவர்னன்ஸ்லயோ எங்கேயோ தவறு இருக்கும். அந்த தவறு நீங்க சுட்டி காட்டினாலும் அதை எடுத்துக்கிட்டு அதை நாங்க சரி பண்ணி தரோம்னு சொல்லக்கூடிய ஒரு சிஎம் நீங்க தமிழ்நாட்டு கிடைச்சிருக்காங்க. சின்ன குழந்தைங்க முத கொண்டு எனக்கு இந்த விஷயம் செஞ்சு கொடுங்க தாத்தா அப்படின்னு கேட்டா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் இருக்காங்க. அப்படின்றப்ப விமர்சனங்கள் டெஃபினட்டா வரவேற்கப்படுது. பட் அது தார்மீகமா வைக்கிறாங்களா, மரியாதையா வைக்கிறாங்கன்னு கேட்டா அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிய அரசு நமக்கு நிறைய நெருக்கடி கொடுக்கும்போது அமைதியா இருக்காங்க. இப்ப பட்ஜெட் வந்திருக்கு. பட்ஜெட்ல தார்மீகமா தமிழ்நாட்டு இன்னைக்கு புறம் தள்ளி இருக்காங்க. இந்தியாவிலே அதிக அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் கலெக்ட் ஆகுது. சவுத் இந்தியால ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாட்டுல இருந்து அதிகமா வாங்குறீங்க. ஆனா தார்மீகமா நமக்கு கிடைக்க வேண்டிய காசு திருப்பி கொடுக்குறீங்களான்னு கேட்டா இல்ல. பெரிய ஃபிளட்டோ இல்ல ரெயினோ இல்ல பல பிரச்சனை வருது. அண்மையில நிலச்சரிவு நடந்துச்சு அண்டை மாநிலத்துல. நமக்கான ரிலீஃப் ஃபண்ட் வந்துச்சான்னு கேட்டா ரிலீஃப் ஃபண்டும் வரல. ஸோ நம்ம டாக்ஸும் அதிகமா வாங்குறாங்க. திருப்பி தர வேண்டிய டாக்ஸ் ஃபண்டும் ரிட்டர்ன்ஸ் கம்மியா கொடுக்குறாங்க.
இந்த மாதிரி ரிலீஃப் இந்த மாதிரி மெஷர்ஸ்க்கு திருப்பி கொடுக்க வேண்டிய ஃபண்டு கொடுக்கறதே கிடையாது. இன்னும் நமக்கு எஜுகேஷனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சமூக சிக்ஷா SSAக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் வந்து 3500 கோடி இன்னும் நிலுவையில் இருக்கு. ஜல் ஜீவன் திட்டம் வந்து இந்தியா முழுக்க அமல்படுத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் பல மாநிலம். நம்ம இதில் ஆல்ரெடி வந்து கிராமம் வந்து குடிநீர் அந்த குழாய்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு 3100 சொச்சும் நமக்கு இன்னும் தர வேண்டியது இருக்கு. ஒன்றிய மாநில அரசு சேர்ந்து கட்ட வேண்டிய அந்த வீடு கட்டும் திட்டத்துல மாநில அரசோட பங்கு அதிகமா இருக்கு. ஆனா நமக்கான அங்கீகாரம் கிடைக்க பெறதே இல்லை. ஸோ இப்படி கல்வி, வேலை வாய்ப்பு, நமக்கு தார்மீகமா கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு இன்னைக்கு இந்த பட்ஜெட் வந்திருக்கு. பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு பெருசா நீங்க எனக்கு ஸ்கீம் தருவீங்கன்னு எதிர்பார்க்கல. நிலுவையில வச்சிருக்கிற அமௌண்ட்டையாவது ரிட்டர்ன் கொடுப்பீங்களான்னு எதிர்பார்த்தோம். எனக்கு அதுவும் கிடைக்கல. போன பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தல. திருக்குறளை வந்து பேரளவுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு தமிழ்நாட்டோட குரலை கேட்காம போனாங்க. இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல திருக்குறளும் வரல. தமிழ்நாடு வந்து வெறும் பேரளவுல மட்டும் இருக்கு. நமக்கு புதுசா எந்த ப்ராஜெக்ட்ஸும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொடுக்கல. நமக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டும் பத்தி எதுவும் வாயும் திறக்கல. ஸோ பேரளவுல கூட இந்த தடவை பட்ஜெட்டுக்காக அட்லீஸ்ட் எலெக்ஷன் வருதேன்னு பாவப்பட்டாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கொடுப்பாங்களான்னு பார்த்தா இந்த முறையும் புறம் தள்ளிட்டாங்க. காரணம் தேர்தல் பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எதுக்குமே அறிவிப்பு வரலையே. நம்ம எப்படி தமிழ்நாட்டை மட்டும் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? போன தடவை நடந்தப்போ இதே மாதிரி பட்ஜெட் அப்போ அந்தந்த மாநிலங்களுக்கு வரும்போது அந்தந்த மாநிலங்களுக்கு அதிகப்படியான ஃபண்ட் வந்து ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த தடவை என்னன்னா ஒடிசா, பீகார் மாதிரியான மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கும் தேர்தல் நெருங்கி வர காலகட்டத்துல அட்லீஸ்ட் இதை மனசுல வச்சாவது புது ப்ராஜெக்ட் நீங்க அறிவிக்க வேண்டாம். நிலுவையில இருக்கிற அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுக்கலாம்ல. இப்போ பிசிக்கல் டெபிசிட் பத்தி பேசுறோம், கடன் வாங்குறத பத்தி பேசுறோம். பொதுவா எல்லா இடத்துலயும் வந்து தமிழ்நாடு அதிகமா கடன் வாங்குது, அதனாலதான் இவ்வளவு ப்ராஜெக்ட் செய்ய முடியுதுன்னு பாக்கிறோம். ஆனா உண்மையான ஒன்றிய அரசு தலைவர்கள் பார்த்தோம்னா நம்ம நிறைய வந்து வருமானம் வந்து ஈட்டுறோம், நிறைய இன்வெஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம கடன் வாங்குறோம். இந்த பட்ஜெட்ல வந்து பெருசா உட்காந்து பார்க்கும்போது ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த வகையில பீகார், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கிற அமௌண்ட்டை விட தமிழ்நாட்டுக்கு கம்மியான அளவு அமௌண்ட் தான் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்க ஆளு மாநிலங்கள்ல அதிகமா கொடுக்குறாங்க. ஆமா, என்டிஏ ஆளு மாநிலங்கள், டைரக்டா பாஜக ஆளு மாநிலங்கள்ல the amount of fund allocated to that particular state வந்து அதிகமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு அதுலயும் வந்து குறைவா தான் இருக்கு. அங்க பாப்புலேஷனும் அதிகமா இருக்கு இல்லையா? இந்த விஷயம் எல்லாரும் நம்ம சொல்ல வேண்டியதுதான். சரி, உங்ககிட்ட நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு, மேன் ஃபோர்ஸ் இருக்கு, ரிசோர்ஸ் இருக்கு, நீங்க ஆல்ரெடி நல்லா எஜுகேட்டடா இருக்கீங்க, நல்லா வேலை செய்றீங்க, நிறைய ரெவன்யூ கொடுக்குறீங்க, தமிழ்நாடு கொஞ்சம் குறைச்சலா கேட்கலாமே, அவங்களுக்குலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும். ஒரு தராசுல 50 பேர் இருக்காங்க, இன்னொரு தராசுல 150 பேர் இருக்காங்க. இந்த 50 பேர் உயிரை கொடுத்து உழைச்சு ஒரு காசு கொடுக்குறாங்க, இந்த 150 பேரும் உழைச்சு ஒரு காசு கொடுக்குறாங்க. ஆனா இந்த 150 பேர் கொடுக்குற காசு கம்மியா தான் இருக்கு, இந்த 50 பேர் கொடுக்குற காசு நிறைய இருக்கு. அப்ப இந்த 50 பேரை இன்னும் மென்மேலும் மெருகேற்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணாதானே இவங்க ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அதுக்கு விட்டுட்டு பாலிசி வைஸ், பொலிட்டிவ் வைஸ் கம்மியாவே இருக்கக்கூடியவங்களை எஜுகேஷன் வைஸோ மேன் பவர் வைஸோ தரம் உயர்த்ததுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்காம வெறும் அரசியல் ரீதியா மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் அதிக ஃபண்டை கொடுத்து, அதாவது ஒர்க் கொடுக்காத ஒரு இடத்துல நிறைய ஃபண்டை மட்டும் நீங்க டம்ப் பண்றீங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து ரிசோர்ஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணவே இல்லை. ஆமா, சோ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு நீங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க நாங்க சொல்லல, தயவு செஞ்சு கொடுங்க, அவங்களும் வளரணும். ஆனா பிரச்சனை நீங்க அவங்களுக்கு ஃபண்டும் அதிகமா ஒதுக்குறீங்க, ஆனா அவங்க ஊர் மக்கள் நம்ம ஊரை தேடி வராங்க, நீங்க ஃபண்டும் தர மாட்டேன்றீங்க, அவங்களுக்கு அதிகமா ஃபண்டு கொடுக்குறீங்க, அவங்களையும் சேர்த்து நீங்க பாதுகாத்து செய்யுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து சுமையை அதிகரிச்சிட்டு இருக்காங்க. சோ ஒருத்தருக்கு அந்த எஃபிஷியன்சி இல்லைன்னு தெரியிறப்போ ஏன் அவ்வளவு ஃபண்ட் டம்ப் பண்றீங்க, அந்த கண்ட்ரோல்ல நீங்க எடுத்துக்கோங்க தான் எனக்கு தமிழ்நாடு கேக்குது. சோ மற்ற மாநிலங்கள் கொடுக்காதான் தமிழ்நாடு சொல்ல, எங்களுக்கு தார்மீகமா கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். பட் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா பட்ஜெட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ்நாடு வந்து புறம் தள்ளப்பட்டிருக்கு, வஞ்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. ஆனா பொதுமக்களுக்கு இந்த செய்தி வந்து போய் சேரல அப்படின்றதான் பார்க்க முடியுது. இப்போ ஒன்றிய அரசு பண்ணிருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கு, ஏஐக்கு நிறைய விஷயம் வந்து அலோகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க வந்து விவசாயத்துக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது இன்னும் 5% கூட தாண்டல, 2-3% தான் இருக்கு. இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் சொல்றோம், சோறு சாப்பிடுறோம் எல்லாருமே, மூச்சு காத்து மாதிரி சாப்பாடும் இம்பார்ட்டன்ட். பட் அப்படிப்பட்ட விவசாயத்துக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில பட்ஜெட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 5% கூட இன்னும் எட்டல. சோ எசென்ஷியலா நமக்கு நீடா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு செய்ய வேண்டியதை வந்து இந்த ஒன்றிய அரசு செய்யாம மறுபடியும் ஐ வாஷ்காக ஒரு பட்ஜெட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தான் பார்க்க முடியுது. நீங்க பேசும்போது கடன், நம்ம தமிழகத்துல கடன் வாங்கியிருந்தோம், இதுமே சர்ச்சை ஆயிருந்தது, 9% கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அந்த கடன் அப்படிங்கிறது நம்ம ஜிடிபி கூட கம்பேர் பண்ணி நம்ம பேசியிருந்தோம், வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கணும். சோ அதே மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி கடன் வந்து வாங்குறாங்க அப்படின்னாலுமே நம்ம இந்தியாவோட ஜிடிபி வந்து அதிகரிச்சுட்டு தானே இருக்கு. நம்ம மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்மளது அதிகமா இருக்கு, அப்படிங்கிறது growth தானே. நிச்சயமா. ஆனா இந்தியாவுடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் நீங்க கம்பேரிசன் பண்ணி பார்த்தா இந்தியாவோட வளர்ச்சி வந்து ரொம்ப நியூட்ரலா கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. பட் ஆன் த அதர் ஹேண்ட் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களோட வளர்ச்சி அதிகமா போறதுனாலதான் பீகார் மாதிரியான மாநிலங்கள், மற்ற என்டிஏ பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல இன்னைக்கும் எஜுகேஷன்றது வந்து ஒரு பேசிக் ரைட்டா தான்
பெண்களுக்கு இன்னும் வேணும்னு வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க. பெண்களுக்கான சுகாதாரம், அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் இன்னமும் கீழே நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போற பெண்களுடைய எண்ணிக்கைன்றது அங்க இல்லவே இல்லை. பட் இன்னைக்கு ஜிஆர் ரேஷியோல இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இஸ் பெர்ஃபார்மிங் மச் மோர் பெட்டர். விமன் ஒர்க் ஃபோர்ஸ்ல நம்பர் 1 மாநிலமா இருக்கு இந்தியால. ஸோ நம்ம குட்டி குட்டியா நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் 1000 உரிமை தொகையை ஆரம்பிக்கும் போது, காலை உணவு திட்டம் கொடுக்கும்போது, இதனால ஓட்டர்ஸ் எல்லாம் மாறாது, இது செய்யவே முடியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றத பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள் அதை வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த திராவிடியன் ஐடியாலஜி திருப்பி திருப்பி குழந்தைங்க மேலேயும் பெண்கள் மேலேயும் நம்ம ரைட்ஸ் மேலேயும் சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து பாக்குறதுனால எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றத இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம பார்க்க முடியுது. வீடு இல்லாம ரோட்ல தங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து காப்பகம் மாதிரி ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதே மாதிரி மகளிருக்கான இந்த விடுதி திட்டம், தோழி விடுதி திட்டம் உருவாக்கியிருக்காங்க. ஆனா அங்க வாடகை அதிகமா இருக்கிறதா கேள்விப்பட்டனே. இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. சோ இப்ப இது இல்லாம நம்மளுடைய முதல்வர் தொகுதியில வந்து முதல்வர் படைப்பகம்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஓட்டர்ஸ்களுக்கு செல்லுமான்னு கேட்டா எதுவுமே ஓட்டர்ஸ்களுக்கு செல்லாது. ஆனா சின்ன சின்ன வகையில தனி ஒரு மனிதனை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போற திட்டத்தை வந்து தொடர்ந்து தமிழ்நாடு வந்து முன் வச்சிட்டு இருக்கு. சோ இப்படி பண்றதுனால தமிழ்நாடு ஆன் லார்ஜர் ஸ்கேல் அண்ட் லார்ஜர் விஷன் இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு இன்னும் நல்லா மேலே ஏறி நிற்கும். ஆனா இதெல்லாம் வந்து புறம் தள்ளிட்டு வளர்ச்சியில வந்து எந்த கவனமும் செலுத்தாம இந்தியா முழுமைக்கும் கீழே போயிட்டே இருக்கு. ஆனா சவுத் இந்தியா மட்டும் மேல வந்துட்டே இருக்கு. சோ பீகார், அசாம், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த மாதிரியான மாநிலம், மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் மாதிரியான மாநிலங்கள் சரியா பெர்ஃபார்ம் பண்ணதுனால கீழே போயிட்டே இருக்கு. சவுத் இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க மேல இருக்கிறதுனால இதான் நியூட்ரல் பண்ண முடியுது. சோ இந்தியா முழுமைக்கும் ஒரு வளர்ச்சியை வந்து என்டிஏ கொடுத்திருக்காங்கன்னு கேட்டா இல்ல. காரணம் என்டிஏ வந்து இந்த பாசிச சித்தாந்தம் இருக்கிறதுனால பெண்கள் மேல அவங்க வச்சிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது படிப்படியா குறைஞ்சிட்டு இருக்கு. மறுபடியும் மதத்தை வச்சு இல்ல ரிலீஜனை வச்சு அவங்கவுங்க கம்யூனிட்டி வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டே இருக்காங்களே தவிர்த்து மனிதவள மேம்பாட்டுக்கு வந்து தமிழ்நாடு கொடுக்குற பங்களிப்பு கூட என்டிஏ கூட்டணி வந்து கொடுக்கல. அவங்க ஃபெயிலியர் மாடல் தான் நமக்கு வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம வந்து எவ்வளவு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கோம். பட் என்டிஏ பிஜேபி தலைமையிலான ஆட்சி அப்படின்றது வந்து இன்னும் மத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து வளர்ச்சி நோக்கி அவங்க போகல. ஆனா அந்த என்டிஏ அப்படிங்கிறது இப்ப தமிழகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான வலுவான கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. நிச்சயமா இல்ல. கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி எதை வச்சு உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா பேரம் பேசி உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ கூட்டணிக்குள்ள வரலன்னா உன் மேல ஆல்ரெடி இத்தனை கேஸ் இருக்கு, உன தூக்கி உள்ள போட்டுருவேன், இடி ஐடியை வச்சு எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஆளுங்கட்சியை பல மாநிலங்கள்ல வந்து மிரட்டினாங்களோ இன்னைக்கு தான் கூட்டணியில சேராதவங்க மேல கேஸ் இருக்கு, அந்த கேஸ் வச்சு மிரட்டி உள்ள சேர்க்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்க வந்து என்டிஏ கூட்டணியோடைய முகமா பார்க்கப்படுறது வந்து மதிப்புக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா அவங்க கூட்டணியை சேர்ந்திருக்கக்கூடிய டிடிவி அவர்கள் ஒரு பேரை கூட இந்த இடத்துலயும் குறிப்பிடாததை நம்மளால பார்க்க முடியுது. மோடி கூட குறிப்பிடாம பேசிட்டு. ஆமா. சோ அமித்ஷா மோடி அவர்களுக்கும் பிஜேபின்றது சொல்ற அளவுக்கு கூட இங்க அஇஅதிமுகன்ற பேரை கூட வந்து அந்த கூட்டணியில சேர்றவங்க வந்து சொல்ல விரும்பல. சோ கட்டாயத்தின் பேர்ல ஒரு கூட்டணி சேருது. சோ அதோடைய பவர் அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்காது. மோரோவர் தமிழ்நாடு மக்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. இங்க யார் வேணாலும் வந்து நில்லுங்க, ஆனா பாசிசம் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு இங்க இருக்கக்கூடிய பாமரருக்கு கூட அந்த பகுத்தறிவு இருக்கிறதுனால தான் அவன் வந்து இந்தியா முழுக்க வந்து கைப்பிடிச்சிட்டான். ஆனா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அவனால உள்ள வரவே முடியல. அவன் பிரச்சனை வந்து இங்க ஆட்சியை பிடிக்கணும்ன்றது இல்ல, திமுகவை ஆட்சியில இருந்து நகர்த்தணும்ன்றதான். ஏன்னா திமுக மட்டும்தான் இன்னும் கொள்கை, கோட்பாடு, திராவிடம், பாசிசம் வேணாம் அப்படின்ற குரல் கொடுக்குது. பிளஸ் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயம் மட்டும் கேட்கல, ஒட்டுமொத்த இந்தியால எங்க பிரச்சனை இருந்தாலும் முதல் குரல் தமிழ்நாட்டுல இருந்து வருது. சோ எங்க பிரச்சனைனா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற அவனை மட்டும் அமைதியாக்கி விட்டா போதும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் கையில கொண்டு வரலாம். சோ பாஜக ஆட்சிக்கு வரணுன்றத, பாஜக கூட்டணியில அதிமுக ஆட்சிக்கு வரணுன்றத விட திமுக ஆட்சியில இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் என்டிஏ கூட்டணிக்கு மட்டும் இல்ல, புதுசா வர எல்லாருமே வந்து அவங்களுடைய கொள்கையா என்ன பாக்குறாங்கன்னா திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றத அவங்க கொள்கையா வச்சுட்டு வராங்க. சோ இங்க வரவங்க யாரும் மக்கள் நலன கொள்கையா வச்சுட்டு வரல. சோ மக்களுக்காக ஒர்க் பண்ற திமுக கூட்டணி தான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. இல்ல ஆனா ஒரு சில கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து பாசிபிலிட்டி வந்து தாவேகாவுக்கு அதிகமா இருக்கிறதா நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஒரு சில மீடியா கருத்து கணிப்பு கூட அப்படி போட்டு பார்த்திருக்கோம். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி எப்பயுமே தமிழ்நாட்டுல வந்து வேற மாதிரிதான் இருந்திருக்கு. ஆப்வியஸ்லி ஒரு ஸ்டார் வந்து நிற்கும் போது அவருக்கான ஃபேஸ் வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆகுறது இருக்கதான் செய்யும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இவங்க பாக்குற கூட்டம் வந்து 40 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கக்கூடிய கூட்டம். யோசிச்சு எது சரி எது தப்பு, வரலாறு என்னவா இருந்திருக்கு, இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறது என்ன, யார் கொடுத்தது, இதெல்லாம் பகுத்து யோசிச்சு ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள் வந்து தமிழ்நாட்டுல அதிகம். சோ இந்த எல்டர்லி பீப்புள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை விரும்புறாங்களான்னு கேட்டா இல்ல. தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு சூழல் இருந்துச்சு, ஆரோக்கியமான ஒரு அரசியல் சூழல். நான் வந்தா இது பண்ணிருக்கேன், நீ வந்தா என்ன பண்ண போறேன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டு ஸ்கீம்ஸ் நிறைய உள்ள கொண்டு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த லெவல் கொண்டு போன தலைவர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு திமுக அப்படின்றது வந்து பவள விழா கண்ட இயக்கம். சோ இத்தனை ஆண்டு காலம், அதாவது சுதந்திர இந்தியாவை விட திமுகவோட வயசு அப்படின்றது அதிகம். சோ இத்தனை முதிர்ச்சி பெற்ற ஒரு இயக்கத்தை பொத்தாம் பொதுவா வந்து பவள விழா பாப்பான்றது,
அப்புறம் ஏதோ டப்பாங்கிறது, பழைய டப்பாங்கிறது, என்னென்னமோ சொல்லி விமர்சிக்கிறாங்கல்ல. அவங்க குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை விமர்சிக்கல. இந்த இயக்கம் இன்னைக்கு ஆட்சியில இருக்கு. ஸோ அந்த ஆட்சியை கொண்டு வந்த மக்களையும், இந்த இயக்கத்துக்காக உழைச்ச தலைவர்களையும் அவங்க விமர்சிக்கிறதா தான் பார்க்கப்படணும். Okay. இப்போ பவளவில பாப்பான்னு வந்து ரொம்ப சாதாரணமா பேசிட்டாங்க. அது எவ்வளவு கொச்சையான சொல் அப்படின்னா, அப்ப நீங்க ஜெண்டர் வைஸும் அங்க திட்டுறீங்க. பாப்பான்றது யார சொல்லுவோம்? குழந்தைங்க. சோ குழந்தைங்களை குழந்தைகள. சொல்லுவோம், பெண்களை சொல்லுவோம். அப்ப நீங்க பெண்களுக்காக பேசுறீங்க. நீங்க ஒரு கட்சியோட அடிமட்ட தொண்டன் இதை பேசுறான்னா சரி, ஓகே, காதுல வாங்காம போயிடலாம். ஒரு இயக்கத்தோட தலைமை நீங்க தான் முகம்னு சொல்றீங்க. ஒரு டீசென்டான வார்த்தையை வச்சு கூட உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண தெரியலனா, அப்போ அண்மையில பார்த்திருப்போம், ஒரு கூட்டத்துக்கு வந்த ஒரு செய்தியாளரை வந்து அவங்க மக்கள் எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றத பார்த்தா நேஷனல் லெவல்ல பெரிய சென்சேஷன் ஆச்சு. NDTV செய்தியாளர். அவர் அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கப்பா, கொஞ்சம் டீசென்டா இருங்க, சண்டை போடாதீங்கன்னு வந்து தலைவர் வந்து அப்புறம் அவங்களோட கூட்டத்துல வந்து அட்வைஸ் பண்றாரு. ஆனா அப்பேற்பட்ட தலைவரே வந்து ஸ்டேஜ்ல வந்துட்டு, நீங்க உங்களை வந்து ஒரு அரசியல் முகமா காட்டிக்கிறீங்க, யூத் பொலிட்டிஷியனா காட்டிக்கிறீங்க, நீங்க தான் சேஞ்சுன்னு காட்டிக்கிறீங்க. உங்ககிட்ட இருந்து புது வகையான அரசியலை நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். பீயிங் யங்ஸ்டர், ஒரு யங் பொலிட்டிஷியன் ஆப்போசிட்ல லீடரா எழுந்து வரும்போது உங்ககிட்ட இன்னும் நல்லா டீசென்ட் பாலிடிக்ஸ், இன்னும் எஜுகேட்டட் மக்களை வந்து கவரக்கூடிய ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். ஆனா நீங்க இன்னமும் ஸ்கிரீன்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ட்ரெண்ட் ஆகக்கூடிய மேட்டர்ஸ் பேசிட்டு இருக்கீங்களே தவிர்த்து ஒரு சீரியஸ் பொலிட்டிஷனா இன்னும் வந்து அவங்க வரலையோ அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு நீங்க மக்களுக்காக வரீங்க, சிஎம் கேண்டிடேட்டா உங்களை நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, மக்கள் தான் உங்களுடைய எஜமானர்கள், மக்களுக்காக தான் நீங்க ஒர்க் பண்ண வரீங்க. இப்ப மக்களை ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? பிரஸை ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? ஏன் இன்னும் 2ஆம் கட்ட தலைவர்களை நீங்க உருவாக்காமலே வச்சிருக்கீங்க? ஏன் இன்னும் இந்த ஜனநாயகம் உங்ககிட்ட இல்ல? பேர்ல மட்டும் ஜனநாயகம் வந்தா பத்தாது, நெஜத்திலயும் ஜனநாயகத்தை நடக்கணும் இல்ல. சோ அது வந்து அவங்க கண்டிப்பா அவங்க பாஸ் கிட்ட தான் கேட்கணும். இது கூட என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாடகமா தான் தெரியுது. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ கத்துற மாதிரி கத்து, அப்பதான் அவங்க நம்புவாங்கன்ற மாதிரி கூட இதெல்லாம் இருக்கலாம். சோ தார்மீகமா இங்க நம்ம சிஎம் பார்த்து சிஎம் அங்கிள், சிஎம் சார்னு கலாய்க்கிறாரு. ஏன் மோடிஜியை பத்தி கேட்க முடியல? ஏன் கேட்டா வந்து அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயமா? இது கான்ட்ரவர்ஷியலான நிறைய மேட்டர்ஸ் வந்து புதுசா வந்தவங்க வந்ததுல இருக்கு. சோ தார்மீகமா தமிழ்நாட்டுல as serious politicians we all request, oppositionல வர்றீங்க, ஓகே, நீங்க உங்களே opposition சொல்லிக்கிறீங்க, கொஞ்சம் டீசென்டா தான் பேசி பழகுங்களேன். படிச்ச மக்கள் விரும்புற மாதிரியான ஒரு அரசியலை தமிழ்நாட்டுல விதைக்கிறதுக்கு நீங்களும் வந்து ஸ்ட்ரைவ் பண்ணணும்ன்றது நாங்க விரும்புறோம். இல்ல அவங்களோட டார்கெட் வந்து ஜென்சி கிட்ஸ், அவங்க தான் அவங்களோட டார்கெட். அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்களா? நிச்சயமா. நான் தான் சொன்னேனே, அவங்க வந்து தளத்துல இருக்குன்றது தெரியாம சமூக வலைதளத்துல இருக்கிற மாதிரி ட்ரெண்ட் ஆகிற மீம் கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர்த்து சீரியஸ் பொலிட்டிஷனா இன்னும் அவரை வந்து நினைச்சுக்க ஆரம்பிக்கலன்றது வந்து ஆப்வியஸா தெரியுது. அண்ட் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். பாலிடிக்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தே டூ கேரி. ஏன்னா இப்ப அவரை மாதிரியான ஆட்கள் வரும்போது லட்சக்கணக்கான பேர் அவரை பாக்குறாங்க, அட்லீஸ்ட் டே டு டே சோசியல் மீடியால நியூஸ்ல பாக்குறாங்க. அப்படின்றப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கேரி பண்ணிக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் டீசென்டா தன்னைத்தானே ஒரு லீடரா ப்ரொஜெக்டாவது பண்ணணும். ஏன்னா நடிப்பு அவர் சொல்லித்தர வேண்டாம், ஆப்வியஸ்லி அவர் நல்லா நடிச்சதுனால தான் நல்ல நடிகரா இன்னைக்கு இருக்காரு. அட்லீஸ்ட் அதை வந்து ப்ராப்பரா அந்த ஸ்கிரீன்லயாவது காட்டலாம் இல்ல. எந்த தலைவரும் இப்ப அவரை தன்னைத்தானே எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிக்கிறாரு, மேடம் ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. மேடம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஒரு பொலிட்டிஷியனா தன்னை காட்டிக்க வந்த பிறகு எங்கேயும் குத்தாட்டம் போடல, எங்கேயும் வந்து தன்னைத்தானே காமெடி பண்ணிக்கல, தவறான இழி சொல்ல மத்தவங்களை பார்த்து சொல்லல. இந்த பவள விழா பாப்பான்றது இல்ல மத்த விஷயங்கள்லாம் எம்ஜிஆர் வாயில நம்மளால கேட்ட முடியுமா? இன்னைக்கு ஒருவேளை எம்ஜிஆர் இருந்தா இப்படி பேசியிருப்பாரா? இல்ல. உங்களை நீங்களே எம்ஜிஆர்னு நினைச்சுக்கிறீங்கல்ல, அப்ப அந்த மாதிரியாவது கொஞ்சம் பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணும்ல. இதெல்லாம் வெளியில இருந்து மக்கள் பாக்குறாங்க. ஜென்சிஸ் ஆப்வியஸ்லி மேபி தே மைட் பி அட்ராக்டட். ஆனா இன்னையில இருந்து 5-10 இயர்ஸ் கழிச்சு அவங்க தேர்ந்தெடுத்த தலைவர்ன்றது தவறான தலைவர்னு கண்டிப்பா அவங்க உணரக்கூடிய சுச்சுவேஷன் வரும். பட் மீன் டைம் அன்னைக்கு தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் கேமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து திமுக ஆட்சிக்கு வரணுன்றது திமுகவுடைய குறிக்கோள்ன்றது ரொம்ப ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கு. பாசிசம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடவே கூடாதுன்றது நம்ம தெளிவா இருக்கும். ஏன்னா நீ குழந்தைங்க மேலயும் பெண்கள் மேலயும் இந்த அரசுன்றது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னையில இருந்து 10 வருஷம் கழிச்சு இந்த பெண்கள் எல்லாருமே படிச்சு வேலைக்கு போய் இன்னும் நிறைய சம்பாதிப்பாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்றது ஒரு எண்ணமாவே இருக்கு. இன்னைக்கு ஒரு பெண் தலைவர் வர்றதுனால நிறைய பெண்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வருது. இன்னைக்கு வேலை வாய்ப்புல இருந்து தாண்டி பாலிடிக்ஸ்ல வந்து 50% ரிசர்வேஷன் வேணும்னு கேட்கிற இடத்துல பெண்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்து நிக்கிறாங்க. சோ இந்த சூழல்லாம் வரும்போது பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு மாநிலமா நீ தமிழ்நாடு வந்து தன்னை கட்டமைச்சிட்டு இருக்கு. அப்படின்றப்போ இந்த மாதிரியான புதுமுகங்கள் உள்ள வரும்போது அவங்களும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கேரி பண்றாங்க. சோ திமுக இயக்கத்தோடைய முக்கியமான குறிக்கோளா நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு வரணுன்றதை விட தப்பான கைகள்ல இந்த ஆட்சி போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஸ்ட்ரை பண்றோம். இன்னைக்கு அதிமுக வந்து தளத்திலே இல்ல, தாவேக்காதான் எல்லா இடத்துலயும் இருக்காங்க, நாங்க வந்து அதிமுக வீட்டுக்கு அமைச்சிட்டோம்னு வந்து ஓப்பன் ஸ்டேஜ்ல வந்து அவங்க தொண்டர்களும் சொல்றாங்க, அவரும் வந்து சொல்றாங்க. பட் இன்னைக்கு ஸ்ட்ராங்கான பூத் கமிட்டி இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல 2வது இடத்துல இன்னைக்கு அதிமுக இருக்கு, திமுக அடுத்து அதிமுக இருக்கு. பட் அவங்க சைலண்டா இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அவங்க இடத்த பிடிக்கிறதுக்கான
ஒரு பின்பத்தை காட்டுறாங்க. அவங்களால பிடிக்க முடியாது, பட் பின்பத்தை காட்டுறாங்கல்ல. இன்னைக்கு திமுக தான் அதிமுகவுக்கும் சேர்ந்து போராடிட்டு இருக்கு. அதிமுக திராவிடம் வீக்கா இருக்கு, இருக்கிறதுனால நீங்க அவங்க வேணும் எதிர்க்கட்சி அப்படின்னு கேக்குறீங்க. அவங்க வீக்கா இல்ல, பேரளவுலயாவது அவங்க அண்ணா வச்சிருக்காங்க. கொள்கை அளவுலயாவது அவங்க பேசினாலும் பேசாட்டாலும் அட்லீஸ்ட் டிராவிடியன் ஐடியாலஜி அவங்க கிட்ட இருக்கு. டிராவிடியன் ஐடியாலஜி இங்க ப்ரொடெக்டரா இருக்க வைக்க மட்டும்தான் பாசிசம் உள்ள நுழையாதுன்றது எங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட். ஸோ அந்த வகையில இங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் வராட்டாலும் பாசிசம் உள்ள வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் சொல்றாங்க திமுக கூட்டணியில் வந்து ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருக்கு அப்படின்னு. சலசலப்பு மேபி இருக்கலாம், ஆனா ஒரு விஷயத்துல எல்லா தலைவர்களும் ஒன்றிணைவாங்க. என்ன விஷயத்துல அப்படின்னா பாசிசம் உள்ள வந்துடக்கூடாது. அதே கொள்கையை தானே தாவேக்காவும் எடுத்திருக்காங்க. நீங்க திரும்ப திரும்ப சொல்றது பாசிசம் உள்ள வரக்கூடாது, பாஜக உள்ள வரக்கூடாது, இந்த எதிர்ப்பை திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேன். அதே எதிர்ப்பை தான் தாவேக்காவும் வச்சிருக்கு, அதே கொள்கை தலைவர்களை தான் தாவேக்காவும் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும், இல்ல டாக்டர் திருமாவா இருக்கட்டும், இங்க இந்தியா கூட்டணியில இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய எந்த தலைவர் வேணா எடுத்துக்கோங்க, ஓப்பனா வந்து பாசிசம் வேண்டாம், பாஜக வேண்டாம், மோடி நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, பட்ஜெட்ல நீங்க எனக்கு இதை கொடுக்கலன்னு தைரியமா வந்து சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் வந்து சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டாரு. இங்க வந்து சிஎம் அங்கிள்னு சொல்லிட்டு நம்மால வம்பளுக்கிறதுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு திராணி வருமே தவிர்த்து அவரை நோன்றதுக்கு வராது. முதல்ல இங்க இருக்க பல பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா அவங்க இவங்களுடைய பி டீம் தான் நினைக்கிறாங்க, முதல்ல பாக்குறாங்க. அதுக்கேத்த மாதிரிதான் கொஞ்ச நாட்களா பாத்தீங்கன்னா அதிமுகன்ற பேர் கூட அவர் வாயில வரவே இல்லை. இப்ப எலெக்ஷன் ஒட்டின உடனே அதிமுகன்ற பேர் மட்டும் இப்ப வாயில வருது. அப்பயும் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பாஜக அவர்களையும் கடுமையா விமர்சிக்கல. இன்னைக்கு வந்து தேர்தல் தானே, சரி சட்டமன்ற தேர்தல், நீங்க உங்களை வந்து சிஎம் கேண்டிடேட்னு சொல்றீங்க, கிங் மேக்கர் நான் தான் வந்து பார்க்க போறேன், எல்லாரும் ஏன்ட்ட கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. ரொம்ப தார்மீகமா மக்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டை எந்த கட்சி ஆண்டாலும் செலவு பண்றதுக்கு காசு வேணும். அந்த காசுக்கு பட்ஜெட்னு ஒண்ணு இப்ப இந்தியா இப்பதான் ரீசெண்டா வந்து நிர்மலா சீதாராமன் வெளியிட்டு இருக்காங்க. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு வந்து தப்பா வந்து நிறைய பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணிருக்கு. பட்ஜெட்டே இல்ல. இப்ப நீங்க சிஎம் கேண்டிடேட், ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வரீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த பட்ஜெட்டை வச்சு நீங்க என்ன ஆட்சி பண்ணுவீங்க? முதல்ல என்ன நிதிநிலை தெரியாது, எவ்வளவு சலுகைகள் இப்ப போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பட்ஜெட் வந்து ஒண்ணுமே இல்லைன்றது ஒட்டுமொத்த வல்லுநர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க உங்க சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பட்ஜெட்டை பத்தி என்ன வாய் தந்தீங்க? மத்த எந்த பிரச்சனையும் வேணாலும் விட்டுறலாம். இங்க மொழி ரீதியான இல்ல மாநில ரீதியான இத்தனை நாள் நீங்க திறக்கல, ஏன்னா நீங்க நியூ கமர் ஃப்ரெஷரா வந்திருக்கீங்க, சரி அதெல்லாம் ஓகே. மத்த எல்லாத்துக்கும் மட்டும் விமர்சிக்கிறீங்களா? ஒருவேளை இது இந்தியா பட்ஜெட்டா இல்லாம தமிழ்நாடு பட்ஜெட்டா இருந்தா இந்நேரம் 10 பக்கம் அறிக்கை அந்த பக்கம் இருந்து வந்திருக்கும். நீங்க அது செய்யல இது செய்யலன்னு. இன்னைக்கு வரைக்கும் வந்து திமுக வந்து விரட்டணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீங்க வந்து சரியா எதுவுமே செய்யல, ப்ராஜெக்ட் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்றாங்கல்ல. எந்த திட்டத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சு, எதனால நீங்க உங்களை மாற்ற நினைக்கிறீங்க, ஏன் திமுக வீட்டுக்கு அனுப்பணும், நீங்க ஏன் இங்க வரணும், நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு நாளாவது விஜய் சொல்லியிருக்காரான்னு கேட்டா இல்ல. பிரஸ் மீட் அவர் பார்க்க பயப்படுறதுக்கு காரணமே என்னன்னா, ஸ்கிரிப்டை தாண்டி வேற கேள்வி கேட்டா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியாதுன்றதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஓபன் பிரஸ் மீட்டுக்கே வர மாட்டேங்கிறாங்க. என்னைக்கு ஸ்டாலின் ஓபனா பிரஸ் மீட் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு நான் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறேன். எத்தனையோ முறை நம்மளுடைய சிஎம் கிட்ட வந்து திடீர்னு நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து பேசியிருக்காங்க. என்னைக்குமே வந்து ப்ரிப்பேர் பிரஸ் மீட் தான் இங்க நடந்திருக்குன்னு சொல்லவே முடியாது. நீங்க எப்ப கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. அங்க அந்த புரோட்டோகால் படி அந்த டைம் அலோகேஷன் படி மேபி மிஸ் ஆயிருந்திருக்கலாம் சில இடங்களே தவிர்த்து அவர் என்னைக்குமே பிரஸ் வந்து பார்க்காம போனதே கிடையாது. அண்ட் எவ்ரி நவ் அண்ட் தென் பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு எத்தனை முறை பிரஸ் மீட் கொடுத்திருக்காருன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ. ஒரே ஒரு முறை நேஷனல் டிவிக்கு இப்ப கொடுத்திருக்காரு, அதுவும் கம்ப்ளீட் ஸ்கிரிப்டட் தான், அதுல வேற ஒண்ணும் உருப்படியா வரல, அதுவும் முடிஞ்சு போச்சு. சோ ஒரு பொலிட்டிஷியனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்து மக்களை சந்திக்கிறது. இன்னும் டைரக்டா நீங்க மக்களை சந்திக்கல, ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஸ்கிரிப்டடா வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பக்கத்துல வச்சு இதுக்கு போட்டோவும் எடுத்திருக்கீங்க. எங்கேயும் பிரஸ் நீங்க தார்மீகமா சந்திக்கல. ஸோ ஆஸ் அ லீடர், ஆஸ் அ ஓட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு, நான் தாவேக்காக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னா எனக்கு சில கேள்விகள் தாவேக்கா கிட்ட கேட்கணும். யார்கிட்ட போய் நான் கேட்கறது? புசி ஆனந்த் கிட்டயா இல்ல ஆதவர்ஜுனா கிட்டயா? புசி ஆனந்த் ஆதவர்ஜுனா இன்னொருத்தர் இருக்காரு, அவரை தவிர்த்து இந்த 3-4 பேர் தவிர்த்து தாவேக்கால என்ன லீடர்ஸ் இருக்காங்க? இவங்க முதல்ல லீடரே இல்ல, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது யார் இருக்காங்க? இப்ப நான் ஒரு ஓட்டரா இருக்கேன், திமுகவுக்கு ஓட்டு போட விரும்பல, நான் தாவேக்காக்கு ஓட்டு போட போறேன். எனக்கு தாவேக்கா கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். நான் எங்க போய் தலைவரை தேடுறது? தலைவரும் வந்து நிக்க மாட்டேங்கிறாரு. எதுவா இருந்தாலும் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ வெளில வருது. அப்ப எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் நான் யார்கிட்ட கேட்கணும்? இது வந்து ஜென்சி கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்டார்க்காக ஓட்டு போட்டேன்னு போய் நிக்கலாம். இப்போ ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க தாவேக்காக்கு வந்து ஒரு மாற்றா பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட இதை கேள்வி கேட்கணும். யார்கிட்ட போய் கேட்பாங்க? தெரியாது. சோ இதுதான் ஐடி இருக்கு இல்லையா? ட்விட்டர் ஐடி இருக்கு, டாக் பண்ணி கேட்கலாமே. இது வரைக்கும் எத்தனை தடவை டாக் பண்ணி கேட்டதெல்லாம் வந்து தாவேக்கா வந்து தார்மீகமா பதில் சொல்லிட்டுன்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க.
அதுக்கு ஒரு சாரியா கூட இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபீல் பண்ணலன்றது தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய கோபமாவே இருக்கு. ஓப்பனாவே சொன்னா கோபமாவே இருக்கு. ம். ஒரு தொண்டன் வந்து உயிரிழந்துட்டா கூட எந்த இயக்கமா வேணா எடுத்துக்கோங்க, நீங்க வந்து திமுகவை எடுத்துக்கோங்க, அதிமுக, காங்கிரஸ், விசிக, யாரை வேணா எடுத்துக்கோங்க, ஒரு அவங்களோட அடிமட்ட தொண்டன் ஒருத்தர் இறந்துட்டா கூட தலைவர்கள் நேரடியாக போய் பார்ப்பாங்க. ரெண்டாவது, எந்த கூட்டம் கூட்டப்பட்டாலும், தமிழ்நாடு முழுக்க எங்க கூட்டம் கூட்டப்பட்டாலும் மௌன அஞ்சலி வச்சுட்டு சாரியா ஃபீல் பண்ணிட்டு தான் கூட்டமே ஆரம்பிக்கப்படும். ம். இது ஒரு பேசிக் ஹியூமனிட்டி, பேசிக் விஷயம் கடைபிடிக்க வேண்டியது. தாவேக்கா இன்னைக்கு வரைக்கும் அது பண்ணிருக்கான்னு கேட்டா இல்ல. இத்தனை பேரு தொண்டர்களுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள், குழந்தைகள் உட்பட வந்து இறந்திருக்காங்க. நீங்க அதுக்கு என்ன வெளியில காட்டுக்கு, அட்லீஸ்ட் வெளியில காட்டுறக்காக இதை செய்யணும்ல, அது கூட செய்யல. கேட்டா நியூ பொலிட்டிஷியன்ஸ் சொல்றாங்க. இவங்க எப்பேற்பட்ட கிரௌட் வந்து வளர்த்து எடுக்கிறாங்க அப்படின்னா, டிசிப்ளின் இல்லாம நீ என்ன வேணாலும் செய், நான் பாத்துக்கிறேன், இது மாசு, இது கெத்து, இதுதான் கரெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு, விச் இஸ் நாட் குட். ஏன்னா இவங்கலாம் வெறும் ஓட்டர்ஸ் கிடையாது. இன்னையில இருந்து 10-20 வருஷம் கழிச்சு இவங்க தான் தமிழ்நாட்டை கட்டமைக்க போற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அப்படின்னா சரியான விதையை வந்து அவர் போடணும். இங்க பயமே என்னன்னா அவர் தப்பான ஒரு விஷயத்த வந்து விதைக்கிறாரோ அப்படின்றதுதான். இல்ல அவர் ஆரம்பிக்கும் போது, கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கை தலைவர்களா இருக்கட்டும், அவர் எடுத்து வச்ச அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த கொள்கையா இருக்கட்டும், எல்லாமே சரியா போயிட்டு இருந்த மாதிரி தான் இருந்த அந்த அவர் வந்து எந்த இடத்துல இதை நழுவ விட்டாருன்னு நினைக்கிறீங்க? இது வந்து படமா இருந்திருந்தா கரெக்டா ஸ்கிரிப்ட் படி போயிருந்திருக்கும். Okay. இங்க வேறு சில சக்திகளும் உள்ள வருது. இது பாலிடிக்ஸ். வெறும் தலைவரை வச்சு மட்டும், வெறும் அவங்க காட்டுற கூட்டத்தை மட்டும் பண்ண முடியாது. இதுல பொதுமக்களுடைய பங்கீடு இருக்கும், இதுல வந்து பிரஸ், மீடியா சார்ந்த பங்களிப்பும் இருக்கும், மற்ற இயக்கங்களும் இருக்கும். இவங்கெல்லாம் சேர்ந்துதான் ஒரு இயக்கமா, ஒரு அமைப்பா வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். சோ இன்னைக்கு நாளைக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வந்து நினைச்சுன்னா, இன்னைக்கு திமுக, அதிமுகன்னு எல்லா கட்சிகளும் பிளவுபட்டு இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஏதோ ஒரு தண்ணி கொடுக்குறதுலையோ இல்ல பட்ஜெட் அலோகேஷன்லயோ இல்ல வேற ஏதாவது சென்ட்ரல் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு கொடையின் கீழ் நிப்பாங்க. சோ நான் இங்க தனித்து நிக்க மாட்டேன் அப்படின்ற ஃபீல் வந்து அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம தலைவரோட ஃபேஸ் இருக்கு, அவருக்கு மாஸ் இருக்கு, அவர் சொன்னா கூட்டம் வருது, அதனால ஓட்டர்ஸ்ல மாதிரி நம்ம சிஎம்ஆ மாறிடுவோம்னு ஒரு கற்பனையில இருக்காங்க. அது தமிழ்நாட்டு அரசியல் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசியல் எங்கேயுமே யாரும் பார்க்காத ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் வி அக்செப்ட் தட் ஹி ஹாஸ் அ ஃபேன் பேஸ். அவருக்கு ஒரு மாஸ் இருக்கு, ஆப்வியஸ்லி ஒரு பெரிய ஸ்டார், அதுல மாற்று கத்தே இல்லை. ஆனா எத்தனையோ ஸ்டார்ஸ் இவரை விட உச்சத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க காலகட்டத்துல அரசியலுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டு காணாம போனதெல்லாம் பார்க்க முடியுது. சோ அரசியலும் சினிமாவும் ஒண்ணு இல்லைன்றதை அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த ஆர்டிஸ்டுக்கே இருக்கக்கூடிய மனநலமான எப்பயுமே வந்து அவங்க 4 சவத்துக்குள்ள பபிள் ட்ராப்ல இருந்தே பழக்கப்பட்டுட்டாங்க. அவங்களால இந்த கூட்டம் இல்லாம, புகழ்ச்சி இல்லாம, கேமரா லைட்ஸ் இல்லாம இருக்கவே முடியாது. அவங்களுக்கு வந்து இன்னொன்னு பார்த்தா ஒரு மேனியாக் மாதிரி, பக்கத்துல யாரும் சேர்க்க முடியாத மாதிரி, நெருங்க முடியாத மாதிரி இப்ப எம்ஜிஆர் வந்து எதுக்கெடுத்தாலும் கம்பேர் பண்றாரு. எம்ஜிஆர் வந்து எல்லாரும் அக்சசபிளா இருக்கக்கூடிய ஒரு லீடரா அவர் இருந்தாரு. திராவிடியன் ஐடியாலஜி தான் அவரோடதும். அவர் எத்தனையோ பாட்டிமார்கள் கூட, இளைஞர்கள் கூட, பெண்கள் கூட வந்து கை குலுக்குறதையும் நெருக்கமா இருக்கிறதையும் நம்ம ஓப்பன்ல பார்க்க முடிஞ்சது. விஜய் அவர்கள் கிட்ட அப்படி நம்மளால பார்க்க முடியுமா? விஜய் அவர்கள் கிட்ட ஒரு தொண்டை நெருங்கணும்னு நினைச்சா அவன் நிலைமை என்னாகும், பவுன்சர் தூக்கி பக்கத்துல தூக்கி போடுவான். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமையா இருக்கு. சோ நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா பாலிடிக்ஸ்னு வந்துட்டா பேச்சுல மட்டும் நான் வந்து ஒரு தொண்டன்னு சொல்லிக்கூடாது. நிஜமாவே தொண்டனுக்கு அக்சசபிளா இருக்கக்கூடிய தலைவரா இருந்தா மட்டும் தான் அது பாசிபிள். கலைஞரோட லெகசி ஏன் இவ்வளவு தூரம் தொடருது அப்படின்னா, அவர் வந்து எல்லாருக்கும் அக்சசபிளான ஒரு மனுஷனா இருந்தாரு. ஒரு பிரஸ் பீப்புள் அவர் பார்க்கணும்னு நினைச்சா காலையில ஒரு வீட்டுக்கு போனா பார்க்க முடியும். ஒரு சாதாரண தொண்டை ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு கிளை செயலாளரா இருக்க பார்க்கணும்னு நினைச்சா கூட அவருக்கு வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பேசுறது இன்னைக்கும் யார் வேணாலும் பேச சொல்லுவாங்க. சோ அவ்வளவு அக்சசபிளா அவர் இருந்ததுனால தான் இன்னைக்கும் அவரை பத்தி பேசுறோம். அவரோட திட்டங்கள் வந்து செயல்படத்துல இருக்கு. சோ இன்னும் 100 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் கலைஞர்கள் பேர் வந்து நிக்கும். சோ தொண்டர்களுக்கான தலைவரா இருக்கிறவங்க அக்சசபிளா முதல்ல இருக்கணும். முதல்ல அவர் அக்சசபிளாவே இல்ல, முதல்ல அதை செய்யணும். சரி, நீங்க பெரிய ஸ்டார், உங்களை நாங்க போட்டு அமுக்கிடுவோம், நசுக்கிடுவோம்னு உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா பிரஸ்ஸையாவது பார்க்கலாம்ல. அவங்களும் ஜாம்பிஸ் இல்ல, உங்களுக்கு கடிக்க மாட்டாங்கல்ல, பிரஸ்ஸையே பார்க்க மாட்டேங்கிறாங்கல்ல. சோ ஸ்கிரிப்டடா இருக்காதுல்ல. சோ எங்க அவர் மிஸ் பண்ணாரு அப்படின்னா, அவர் வந்து பாலிடிக்ஸையும் வந்து சினிமா மாதிரி ஸ்கிரிப்டடா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அது இங்க சாத்தியம் இல்லை, அது தமிழ்நாட்டுல சாத்தியமே இல்லை. அவரோட ஃபேன் கிரேஸ் ஓட்டா மாறும் நம்புறாரு. மேபி சில பெர்சன்டேஜ் வரலாமே தவிர்த்து வின்னிங் ரேஷியோல அவரால் கொண்டு வர முடியாது. அண்ட் திமுகவோட ஓட்டை அது எந்த வரைக்கும் பாதிக்காது. நீங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்க வந்து பாஜகவோட ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. திமுகவை யார் எதிர்த்தாலுமே அவங்க வந்து பாஜகவோட கைக்குலி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இன்னொரு பி டீம் சொல்றதா இருக்கட்டும், பாஜக டெல்லி வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இது ஒரு டெக்னிக்காவே எடுத்துட்டு வரீங்க, இதெல்லாம் பழைய டெக்னாலஜி, அதையாவது மாத்துங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு பொலிட்டிக்ஸை, அரசியலை வந்து டெக்னாலஜின்னு வந்து அது அகெயின் மேனிப்புலேட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மேசிவ் க்ரௌட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் மீம் மெட்டீரியல் கொண்டு போகிறாங்களே தவிர்த்து பேசிக் பாலிடிக்ஸ் அவருக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இன்னைக்கு அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க, காமராஜர் பற்றி பேசுகிறாங்க, அவங்க கொள்கை தலைவர்களே 2 பெண் தலைவர்களை வச்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அண்ணா, எம்ஜிஆர் அப்படின்னு தான் வாயில வருதே தவிர்த்து அவங்க கொள்கை என்ன,
தமிழ்நாட்டுக்கு அவங்க சிஎம்மா வந்தா இதுதான் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய கனவு. இப்ப இவங்க இந்த ஸ்கீம்ஸ் மூலியமா முதல்ல ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல இந்த டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு கொண்டு வந்த திட்டங்கள்ல நேஷனல் லெவல்ல இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஹிட்டான சில திட்டங்கள் மக்களுக்கே தெரியும். அப்பேற்பட்ட திட்டங்கள், சரி அங்கிள் நீங்க வந்தீங்க, இந்த திட்டங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்களா? முதல்ல அப்ரிஷியேட் பண்ண உங்களுக்கு தெரியுமானே எனக்கு தெரியல. ரெண்டாவது, நீங்க மாற்றுன்னு வரீங்க, என்ன இங்க தப்பா இருக்கு, நீங்க எதை மாத்த வர்றீங்க அப்படின்ற தெளிவு உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா முதல்ல அது இல்ல, அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க. சரி இது எதுவுமே சரியில்லை, நாங்க கம்ப்ளீட் சேஞ்சா வரீங்க, என்ன பண்ண போறீங்க? நீங்க சிஎம் உட்காந்தா உங்களுடைய ஐடியா, உங்களுடைய ட்ரீம் ஃபார் தமிழ்நாடு எங்கேயாவது ஸ்டேஜ்ல சொல்லிருக்கீங்களான்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் இல்ல. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு ஏன் அவங்க எல்லாம் பி டீம்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. எந்த மாநிலத்தை கைப்பற்றணும்னு நினைச்சாலும் அங்க குழப்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க, நல்லா இருக்கிறவங்கள பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க, அங்க பெரிய கலவரத்தை உண்டாக்குவாங்க. கண்ணீருக்கும் ரத்தங்களுக்கும் நடுவுல தான் ஆட்சியவே பிடிச்சிருக்காங்க. அவங்க ஆட்சியை பிடிச்ச பெரும்பாலான மாநிலங்கள் எந்த மாதிரியான மாநிலங்களா இருக்கு அப்படின்னா, கல்வியில பின்தங்கிய மாநிலமா இருக்கும், விமன் ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கும், அதாவது உழைப்புக்கு பெண்கள் வெளியில வர்றது கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற மாநிலங்களா இருக்கும். சோ இப்படி வளர்ச்சியில பின்தங்கிய மாநிலங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி பிடிச்சிருக்கு. பாஜக வந்து இன்னும் ஆட்சியில இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாத்தீங்கன்னா பின்தங்கிய நிலைமையில இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் இன்னைக்கும் இருக்கு. அண்ட் அந்த பின்தங்கிய மாநிலமாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம், அவன் படிச்சானா வேலைக்கு போவான், வேலைக்கு போனானா உலகத்தோட கனெக்ட் பண்ணுவான், உலகத்தோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம டூமாங்கோலின்றதை கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கீழே வச்சு மெயின்டைன் பண்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அது சவுத் இந்தியால நடக்கல. சில இடங்கள்ல கூட்டணியில வந்தா கூட சில விஷயங்கள் அவங்க தெளிவாகவும் இருக்காங்க. அதுலயும் தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்துக்குள்ள தான் அவங்களால காலே வைக்க முடியல. சோ முன்னாடியே சொன்ன மாதிரிதான், அவங்க காலே வைக்க முடியாத மாநிலம், நம்ம என்ன சொன்னாலும் கேட்காத மாநிலம், தன்னோட உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்க மாநிலம், இதை எப்படியாவது உள்ள வரணும்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சாங்க. ஏடிஎம்கேவோட அவங்க அலையன்ஸ் வைக்கும் போது பொதுமக்களே சொன்னாங்க, இப்ப அவங்க கூட அலையன்ஸ் வச்சுட்டானா கொஞ்ச நாள் அந்த கட்சி இல்லாம போயிரும் பாருன்னு சொல்லி முடிச்சாங்க போன எலெக்ஷன்ல. இன்னைக்கு புதுசா வந்த கட்சி கூட நான் தான் எதிர்கட்சின்னு சொல்ற இடத்துல அதிமுக தள்ளி விட்டுட்டாங்க. அதனாலதான் சொன்ன திமுக வந்து அதிமுகவுக்கும் சேர்த்து உழைக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கு. சோ நாங்க ஏன் வந்து யார் ஆப்போசிட்ல வந்தாலும் இதை சொல்றோம் அப்படின்னா, பாஜக வந்து நரித்தந்திரம் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பாஜக அப்படின்றது வெறும் கட்சி கிடையாது, அது RSS சித்தாந்தம் பின்புலம் கொண்ட ஒரு இயக்கம். அது 100 வருஷமா இந்தியா வந்து இப்படிதான் இருக்கணும்னு கட்டமைச்சுக்கிட்டே இருக்கு. அது உள்ள பெனிட்ரேட் பண்ண முடியாத ஒரே இடம் தமிழ்நாடு. ஏன்னா இங்க திராவிடம் ஸ்ட்ராங்கா இந்த ஐடியாலஜி இருக்கிறதுனால பாசிசம் உள்ள வர முடியல. கூட்டணியில வச்சு அதிமுக காலி பண்ணாங்க. இப்ப அதிமுகவை நம்பி ஓட்டு போட மக்கள் ரெடியா இல்ல. வேற புதுமுகங்களை கொண்டு வந்து ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. சோ ஏதோ ஒரு வகையில இங்க குழப்பறமும் கலவரமும் பண்ணி இந்த பிரிச்சாலும் விஷயத்துல உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. அது செல்லுபடி ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் திமுக அப்படின்ற பேர் இயக்கம்னாலதான். அதனாலதான் இப்போ அதிமுக காலி பண்ணி முடிச்சுட்டு புதுமுகங்கள் உள்ள வரும்போது நீங்க யார வேணா உள்ள கொண்டு வாங்க, உங்க தனியா வந்து சேஞ்ச் மேக்கர்னு சொல்லிட்டு புதுசா இப்ப உள்ள வந்திருக்கீங்க, உள்ள வந்த நீங்க ஏன் டைரக்டா பாஜகவை விமர்சிக்க மாட்டேன்றீங்கன்னு தான் கேள்வி. சரி நீங்க உங்க டீம் இல்ல அப்போ இன்னைக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட்ல வந்து நமக்கு இப்ப தப்பு பண்ணிருக்காங்க, ஏன் ஓப்பனா ஒரு பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேன்றீங்க, ஏன் ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டேன்றீங்க? இப்ப இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க வந்து கொள்கை எதிரி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க சொல்றது எல்லாமே பார்க்கும்போது ஒரு அசம்ஷன்ல சொல்ற மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு எவிடன்ஸுமே ஸ்ட்ராங்கா இல்லாம நம்ம எப்படி அவங்க மேல எவிடன்ஸ் வந்து விஜய் அவர்கள் தான், ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க மாற்றுன்னு சொல்லி வரீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஸ்டேட்டையும் எதிர்க்கணும் சென்ட்ரலையும் எதிர்க்கணும். ஸ்டேட்டை வந்து நீங்க கரெக்டா எதிர்க்கிறீங்க. நான் தான் சொன்னல, இந்தியன் பட்ஜெட் பதிலா தமிழ்நாடு பட்ஜெட் வந்திருந்தா இந்நேரம் எவ்வளவு பேசியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இப்ப இந்தியன் பட்ஜெட் வந்துருச்சு, இங்க நீங்க ஸ்டேட்டா திமுக எதிர்க்கீங்க, அங்க சென்ட்ரல்ல வந்து நீங்க வந்து பிஜேபியை எதிர்க்கணும். நீங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் விஜய் வந்து திமுக அப்படின்ற வார்த்தையும் அதிமுகன்ற வார்த்தையும் பாஜகன்ற வார்த்தையும் எத்தனை முறை சொல்லியிருக்காருன்னு கவுண்ட் மட்டும் எடுத்து பாருங்க. ஏன் அவரை வந்து அந்த டீம் சொல்றோன்றது தெரியும். எய்தர் அவர் சொல்ல மறுக்கிறாரா, இல்ல சொல்ல பயப்படுறாரா, இல்ல எஜமானனா காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரான்றது ஆப்வியஸ்லி அவருக்கு தான் தெரியும், பாக்குற பொதுமக்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க திமுக விமர்சிக்கிறீங்களா, we are happy to receive that. அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அது தலைவர் வந்து இப்ப அடுத்து வந்து நம்ம தேர்தல் அறிக்கையில அது வரப்போகுது. இப்ப நீங்க ஒன்றிய அரசையும் விமர்சிக்கிறீங்க, ஒன்றிய அரசு எதுக்கு விமர்சிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காக ஒன்றிய அரசு விமர்சிக்கிறேன்னு அவங்க சொன்னதே கிடையாது. சோ நீங்க திமுக எவ்வளவு ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறீங்க, அதே அளவுக்கு நீங்க பாஜக வந்து எதிர்க்கணும். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுல மக்கள் வந்து பாஜகவை வெறுக்கிறாங்க. அப்ப பாஜக வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களை அடிச்சாதானே இவருக்கு ஓட்டு கிடைக்கும், ஏன் அடிக்க மாட்டேங்கிறாரு? அதான் பயமா, இல்ல உங்க ஆள் நீங்க காட்டி கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி வந்து நம்ம வைக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு பத்தி நம்ம பேசியிருந்தோம், பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு பேசியிருந்தோம். அதே சமயத்துலதான் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு வன்கொடுமைகளும் ரொம்பவே அதிகமா நடந்துட்டே இருக்கு, அந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்குதானே?
இல்லை பெண்களுக்கு வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை மட்டும் இல்லை, இந்தியாவோட பிரச்சனை மட்டும் இல்லை. ஆதி மனிதன் தோன்றிய காலத்துல இருந்தே ஆண் பெண் இந்த இரு கம்யூனிட்டிக்கும் நடக்கிற ஒரு ஜெண்டர் இஷ்யூ எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. இது உடனே சரி பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. இப்ப இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடுன்ற மாநிலம் வந்து பெண்கள் பாதுகாப்புல முன்னேறிய மாநிலமா இன்னைக்கு இருக்கு. அதுக்காக இந்த இப்ப எதுவும் நடக்கலன்னு கேட்டா நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி கூட இந்தியால ஏதோ ஒரு இடத்துல சில பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இது நடந்துட்டு இருக்கு. ஆனா இது குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தினாலேயோ ஒரு கவர்மெண்ட்னாலேயோ இல்ல தமிழ்நாடுன்ற மாநிலத்தாலேயோ மட்டும் சரி பண்ணிட முடியாது. அதுக்காக தவறே நடக்கலான்னு கேட்டா நிச்சயமா நடக்குது. ஆனா சமூகமா இதை நம்ம எப்படி கையாளுறோன்றத பொறுத்துதான் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனையும் நம்ம சரி செய்ய முடியும். அந்த வகையில தமிழ்நாடு இஸ் ஹேண்ட்லிங் இட் பெட்டர். இப்போ ஒண்ணும் கிடையாது, சின்ன கம்பேரிசன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தங்க ஏதோ பண்றாங்க நடு ரோட்ல வச்சு, உத்தரப்பிரதேசல பீகார்லயோ வந்து பண்றாங்க. எங்க உடனே ஆக்ஷன் எடுக்கப்படும் நினைக்கிறோம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டுல சின்னதா ஒரு பொண்ணை யாராவது கிண்டல் பண்ணா கூட சுத்தி இருக்க மக்கள் ஒண்ணு கூடிடுவாங்க. ஆனா அங்க வந்து ஒரு பொண்ணை மரத்துல கட்டி போட்டு அடிக்கிறாங்க, தூக்குல தொங்க விடுறாங்க, உடம்புல இருக்க ட்ரெஸ் எல்லாம் அவுத்து விட்டுட்டு நடக்க விடுறாங்க. இது இன்னைக்கு சாதாரண விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேஸ் நம்ம தமிழ்நாட்டுல சொல்லிட முடியுமா? அது காரணம் இங்க கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் நான் சொல்ல, சமூகமாவே நம்ம வந்து முன்னேறி போயிட்டு இருக்கோம். பெண்களை நம்ம இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், வெளியில போனா இப்படிதான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சமூகமா அப்கிரேட் ஆயிட்டு இருக்கோம். அண்ட் கவர்மெண்ட்டும் அவங்க சைட்ல இருந்து இந்த முறை லாஸ்ட் சட்டசபையில இருந்துட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய செக்ஷுவல் அசால்ட்டுக்கு எதிராக தண்டனைகள் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மூலியமா தான் நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது மனித சைக்கலாஜிக்கல் பிரச்சனை, அது ஒரு கவர்மெண்டால சால்வ் பண்ணிட முடியாது. பட் அந்த இதுல பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா, especially Tamil Nadu and Kerala, is performing better in every perspective. And நிறைய பேர் சொல்றாங்க இங்க வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து அதிகமா வந்து பெண்களுக்கு எதிராக பதியப்படுதுன்னு சொல்றாங்க. அதுதான் நாங்களும் சொல்றோம். நம்பர் ஆஃப் கேசஸ் அட்லீஸ்ட் எனக்கு இது நடந்திருக்கு, இப்ப இதை பாருங்கன்னு எஃப்ஐஆர் கொடுக்குற இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. மற்ற மாநிலங்கள் சொல்ல கூட மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அதுக்காக அங்க நடக்கலன்னு அர்த்தம் கிடையாது. டெல்லி மாதிரியான தலைநகரத்திலேயே இன்னைக்கு ஒரு செக்ஷுவல் அசால்ட் வந்து நடந்துட்டு தான் இருக்கும் இந்த செகண்ட்ல. அப்படின்றப்போ அட்லீஸ்ட் நான் அதுக்கான அறிவை வச்சு நான் வெளியில வந்து தைரியமா கேஸ் கொடுக்குற இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த தண்ணீரை அடைஞ்சிட்டோமான்னு கேட்டா இல்ல, தண்ணீரை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கும், சமூகமா நகர்ந்துட்டு இருக்கோம். இங்க ஆண்கள் மட்டும் அதுக்கு உழைக்கல, இங்க பெண்களும் வந்து தங்களுடைய கரங்களை வலுப்படுத்துறதுக்கான விஷயத்த தமிழ்நாடு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. சோ இதுக்கு கூட காலை உணவு திட்டமும் கட்டணமில்லா பேருந்து மாதிரியான விஷயங்கள் துணை நிக்குது. ஸோ இதெல்லாம் ஜாயினிங் த டாட்ஸ் மாதிரி தான். சின்ன இன்புட் இந்த கவர்மெண்ட்டும் இந்த கம்யூனிட்டியும் நம்மளாம் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்றதுனால தான் தமிழ்நாடு இன்னைக்கு விமன் ஒர்க் ஃபோர்ஸ்ல நம்பர் 1 இருக்கு, எஜுகேஷன்ல நம்பர் 1 இருக்கு, ஹெல்த்ல மற்ற எல்லா விஷயத்தையும் நம்பர் 1 இருக்கும்னா அது காரணம் கவர்மெண்ட் மட்டும் இல்ல, இந்த தலைவர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்கள் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து உழைக்கிறதுனால தான். இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற சம்பாதிப்பு அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களை தாண்டி தமிழ்நாட்டை அண்டி பிழைக்க வர மற்ற மாநிலத்தை, இன்னும் சொல்ல போனா என்டிஏ ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவங்க இங்க வந்தாலும் அரவணைச்சிட்டு அவங்களுக்கான ஒரு மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. ஸோ குறை சொல்றவன் எவ்வளவு வேணா குறை சொல்லிட்டு இருக்கலாம், நான் மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கேன்னு நம்ம தலைவர் சொன்னாரு. ஓட்டு போடாதவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு ஆட்சி வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம தலைவர் வந்து சிஎம் வந்து பேர் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ விமர்சனங்கள் இருக்கும் பாலிடிக்ஸ்ல, ஆனா அது எப்படி ஹேண்டில் பண்றோம் இருக்குல்ல, அதை இன்னைக்கு நம்ம சிஎம் சரியா ஹேண்டில் பண்ணதுனாலதான் இன்னைக்கு வலுவான ஒரு இயக்கமா வந்து திமுக இருக்கு. அதனால யாரு வந்தாலும் திமுக தான் எங்களோட எதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நன்றி மேம், நிறைய தகவல்களை பயந்துங்க. நன்றி. நன்றி.